இந்த வீக் 13ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா? அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 பவர்ஃபுல்லான வெபினார்ஸ் உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் 10 மணிக்கு why most investors fail at asset allocation and how to get it right. அதை தொடர்ந்து 11 மணிக்கு NRIs buying and health insurance for parents, the smart way to do it. அதை தொடர்ந்து 10:30லேருந்து 12:30க்குள்ள your finances geared up for the new year. எல்லா வெபினார்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெபினார்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து இந்த கம்பெனியில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு காரணம், இந்த கம்பெனி நம்ம வாழ்க்கைக்குள்ளே இன்னைக்கு இணைந்த அளவுக்கு கடந்த 25 ஆண்டுகளில் எந்த நிறுவனமும் எந்த பிராண்டுமே உருவாகலை. அந்த அளவுக்கு இந்தியாவில் மிடில் கிளாஸினுடைய வாழ்க்கை முறைக்குள்ள பிணைந்த ஒரு நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. நாம் பேச போகிறது இண்டிகோ என்ற நிறுவனத்தை பற்றி. ஃபஸ்ட்டு, பணமே இல்லாமல் ஒரு ஏர்லைனை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி. உலகத்தில் எங்கே போய் நீங்கள் இந்த கேள்வி எழுப்பினாலும், அடப்போய அந்த பணம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. இந்த பிஸ்னஸே கேபிட்டல் கஸ்லிங் இன்ஜின். எப்படி பிளேனோட இன்ஜினுக்கு நிறைய ஃபியூவல் தேவையோ, அதே போல் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய பணம் தேவை. பணம் இல்லாமல் இந்த பக்கமே வர முடியாது. இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம், பணம் இருக்கக்கூடிய ஒரு குழுமம் இந்த பிஸ்னஸ்குள்ளே போய் தோற்று போயிருக்கு. எவ்வளோ பணம் வேணால் ஏற்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்கி ஃபெயில் ஆகிருக்கு. பணம் இருந்தும் பிஸ்னஸில் சக்சீட் பண்ண முடியாத நிறுவனம் கோ ஏர். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியும் இன்னைக்கு மார்க்கெட் ஷேரை அதிகரிக்க கஷ்டப்படுற ஒரு நிறுவனம் டாட்டாவின் ஏர் இந்தியா. இப்படி இருக்கும்போது இந்த இண்டிகோ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி ஆச்சு? முதலாவதாக, கேபிட்டல் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தது தைரியம்னா, போதுமான கேபிட்டல் இல்லாத போது கூட உலகத்தில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் மார்க்கெட், பிளேன் வாங்கக்கூடிய மார்க்கெட் மந்த நிலையில் இருக்கும்போது தில்லா போய் லைன் ஆஃப் கிரெடிட், கடனுக்கான வசதியை ஏற்படுத்திக்கிட்டு எவ்வளோ பிளேனை வாங்க முடியுமோ அவ்வளோ பிளேனை வாங்கினது தான் இந்த கம்பெனியினுடைய முதல் கெத்து. அந்த கெத்துக்கு காரணம் இந்த கம்பெனியினுடைய 2 ஃபவுண்டர்ஸில் ஒருத்தரான ராகேஷ் கங்வால். இன்னொரு ஃபவுண்டரான ராகுல் பாட்டியா டிராவல் பிஸ்னஸ்லேருந்து வந்தவர். அவருக்கு இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஈகோசிஸ்டம், டிஜிசிஏ இதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியும். ஆனால் கங்வாலுடைய ஐடியா என்னென்னா, இப்போ போய் நம்ம எவ்வளோ பிளேனை அக்ரிமெண்ட் போட முடியுமோ புக் பண்ணிவிடுவோம், பிளாக் பண்ணிவிடுவோம். அவருக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தான் இந்த ஏர்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரென்த் உருவாச்சு. அவருக்கு பிளேனை எப்படி வாங்கணும்னு தெரியும், டீல் எப்படி போடணும்னு தெரியும், இவருக்கு இந்தியன் சிஸ்டமை எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும். பணமே இல்லாமல் இந்த ஏர்லைனை உருவாக்குறதுக்கு இந்த 2 ஸ்கில்லும் இணைஞ்சது தான் காரணம். அங்கேருந்து தொடர்ந்து எப்பெல்லாம் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி சிரமத்தில் இருக்கோ, எப்பெல்லாம் அதுவும் ஏர்பஸ் சிரமத்தில் இருக்கோ, ஏர்பஸில் போய் இவங்க டீலை போட்டு பிளேனை புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கிராக்கி வரும்போது எல்லா பிளேனையும் டெலிவரி எடுக்க மாட்டாங்க, நிறைய பிளேனை மேல் விலை வச்சு விற்றுருவாங்க. ஸோ இண்டிகோனுடைய கேபிட்டல் அடிப்படையில் எங்கேருந்து வந்ததுனாக்கா, இந்த பிளேன் வாங்கி விற்கிறது தான் வந்தது. அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஈக்விட்டி. இவங்க பணமே போடலை. அடுத்தபடியாக கம்பெனியை ஐபிஓ பண்ணக்கூடிய ஒரு தருணம் வருதுங்க. அந்த தருணத்தில் ஐபிஓக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் சம்பாதிச்ச பணத்தை மொத்தம் சுரண்டி டிவிடெண்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை மீறியும் இந்த நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, பிளே புக். இந்த எப்படி பிளேனை வாங்கி விற்று காசு பண்ணுறது, எப்படி ஆக்குபென்சி ஹையாக ஓட்டுறது, எப்படி புது புது மார்க்கெட்டில் நம்ம ஃபுல் மார்க்கெட் ஷேர் வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி தூத்துக்குடிக்கு பிளேனே கிடையாது இவங்களை விட்டா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நிறைய நானே பார்த்தேன். நிறைய ஊர்களுக்கு இந்த ஏர்லைனில் தான் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் விலையை அதிகம் வச்சு அவங்களால இன்னும் நிறைய ஏர்ன் பண்ண முடியுது, ஈல்ட்ஸை ஏற்ற முடியுது. ஸோ இப்படி ஒரு பிளே புக்கை உருவாக்கிட்டாங்க. இந்த பிளே புக்கை மற்றவங்க உருவாக்காத வகையில் இவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ பாருங்கள், காசே போடாமல் ஆரம்பிக்கிறான்,
பிளேனை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறான், அதை வச்சு இன்னும் பிளேன் வாங்குறான், அதை மார்ஜினை வச்சு ஒரே நிறுவனம் ஏர்பஸோட டீல் பண்ணியே ஏர்லைன் இந்த அளவுக்கு வளர்க்குறாங்க. ஐபிஓ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பணத்தெல்லாம் டிவிடெண்டாக வெளியே எடுத்துடுறாங்க தங்க பாக்கெட்டுக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள சண்டை வருது. இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதே அந்த போர்டுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. இதில் எந்தெந்த தனிநபர்கள் என்னென்ன செஞ்சாருங்கிற நான் இங்கே சொல்லலை, நீங்கள் போய் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. ஆனால் இது சர்ச்சை உண்மையானது. ஸோ சர்ச்சையின் வெளிப்பாடாக ராகேஷ் கங்வால் என்ன சொல்கிறான்னா, நான் என்னுடைய பங்குகளை விட்டு வெளியேறுகிறேன்னு ஒப்பந்தம் போடுறார். அதன்படி இன்னைக்கு வரைக்கும் அவர் 50,000 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டார்னா ராகேஷ் கங்வால் வீட்டில் போய் உட்காந்துக்கலைங்க. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஏர்லைனான சவுத் வெஸ்ட்டுக்கு சேர்மனாக உட்காந்துருக்காரு. அங்கே ஷேர் வாங்கிட்டார், இங்கே ஷேரை வித்துட்டு. இதெல்லாம் நடந்த பிறகு கூட இண்டிகோ வீக் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஷேரை வித்தது இதெல்லாம் நடந்து கூட இண்டிகோ வீக் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸில் வீக்கே ஆகலை. வேறு வழியே கிடையாது. நமக்கு போனோன்னா அந்த ஏர்லைன் தான் போயணும். இந்தியாவினுடைய டொமஸ்டிக்கில் வந்து 65% மார்க்கெட் ஷேர். அதை கடந்து இன்னைக்கு ஒரு புதிய ஊரையும் நம்ம ஸ்டேஷன்னு சொல்லுவோம். எத்தனை ஃபாரின் ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு இண்டிகோக்கு இருக்குன்னு பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். இத்தனைக்கும் லாங் டிஸ்டன்ஸுக்கு தேவையான பிளேன்ஸை இது வரைக்கும் இண்டிகோ அதிக டெலிவரி கூட எடுக்கல. ஒரு சில பிளேன் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அதை மீறி கூட இவங்க வச்சிருக்கிற பிளேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு கணக்கு பார்த்து இன்னைக்கு கென்யா வரைக்கும் போகிறாங்க. எல்லா பக்கமும் இண்டிகோ பிளேன்ஸ் போகுது. இன்னைக்கு ஒரு ஓவர்சீஸ் ட்ராவல் பிஸ்னஸே பில்ட் பண்ணியிருக்காங்க இதே போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு. ஸோ எஃபிஷியன்சி எப்படி ஒரு ஏர்லைன் வந்து தன்னுடைய அசட்ஸை ஸ்வெட் பண்ணுறது, கிட்டத்தட்ட பிளேன்ஸ் நாள் பூரா ஓடிட்டு இருக்கு. எப்படி கிரவுண்ட் ஸ்டாஃப் எப்படி வேலையை பண்ணி அந்த பிளேனை சப்போர்ட் பண்ணுறது, இதில் எல்லாமே இண்டிகோ வந்து ஒரு ரோல் மாடல். ஆனால் சில காலம் முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது ஒரு பைலட்டுக்கு ஒரு நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ ஓய்வு காலம் கொடுக்கணுங்கிறத ஒரு நாளிலிருந்து 1.5 நாள் 2 நாள் வரைக்கும் அதிகரிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய பைலட் தேவை கணிசமாக அதிகரிச்சிடும். ஆனால் இண்டிகோ என்ன பண்ணாங்க, பைலட்டை ரெக்ரூட் பண்ணவே இல்லை. அரசு சொன்ன கெடு வருவதற்குள் அதை பண்ணியிருக்கணும், அதை பண்ண தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாம தான் 65% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கோமே, நம்மளை யார் என்ன பண்ண முடியுன்ற ஒரு ஆட்டிடியூடை காமிச்சிருக்காங்க. அல்லது அப்படித்தான் உலகம் அவங்களுடைய ஆட்டிடியூடை பார்த்துருக்கு. ஆனால் அரசு என்ன சொன்னாங்க, ஃபர்மாக இந்த டெட்லைனை நாங்கள் தள்ளி போட மாட்டோம்னு முதல்ல சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இண்டிகோ என்ன பண்ணாங்க, டெட்லைனுக்கு அடியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிளேன் எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் வெளிப்பாடு என்ன, நீங்கள் சட்டம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம், பிளேனை கேன்சல் பண்ணுறோம். இது அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக மாறி அரசின் கோபத்தை சம்பாதித்து இன்றைக்கி அரசு இண்டிகோ மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் வந்து விட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அரசு வந்து இந்த கால அவகாசம் நீட்டித்து மறுபடியும் ஒழுங்காக பிளேனை ஓட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னால் கூட அரசின் கோபத்தை இண்டிகோ சம்பாதித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அரசு கோபப்பட்டு யூஸ் இல்லை. 65% மார்க்கெட் ஷேர் ஒரு ஏர்லைனுக்கு வராமல் விட்டுருக்கவே கூடாது. ஆனால் இந்தியன் ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் தொடர்ந்து அது ஜெட் ஏர்வேஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த பல ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியாவுக்கு முன்னாடி கூட, ஏர் இந்தியாவுக்கு அப்புறம் கூட இந்த ஹை மார்க்கெட் ஷேரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஹை மார்க்கெட் ஷேரை அலோவ் பண்ணது தான் இந்த சர்ச்சையில் மிக முக்கியமான ஒரு வீக்னஸ். கவர்மெண்ட் இதை இப்போவாது சரி பண்ணணும். ரெண்டாவது, இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் இன்று இந்த சர்ச்சை மூலமாக அது அரசின் சாபத்தையோ அல்லது கோபத்தையோ மட்டும் சம்பாதிக்கவில்லை, லட்சக்கணக்கான டிராவலர்ஸினுடைய ஆத்திரத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். பலர் திருமணத்துக்கு போக முடியல, பலர் வந்து US H1B வீசாவுக்கு போக முடியல, போக வேண்டிய நேரத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் பல பேர் கஷ்டப்பட்டாங்க. பல பேர் ஏர்போர்ட்லேயே ஒரு நாளைக்கு கிடந்தாங்க, அவஸ்தப்பட்டார்கள். உடல் நலம் குன்றியவர்களை இவங்க வந்து ட்ரீட் பண்ண விதம் வந்து மிகவும் வருந்தத்தக்கது. இது எல்லாம் நடந்ததுனால இன்றைக்கி கன்சியூமரின் கோபத்தையும் இண்டிகோ சம்பாதிச்சிருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஷேர் வேலை இறங்கிடுச்சு, என்ன வேலை வாங்கலான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் நான் 4.9 வந்தால் வாங்குவேன், ஒருத்தர் வந்து நான் 4.7 வந்தால் வாங்குவேன். ஸோ எல்லாருமே எந்த விலையில் வாங்குறதுன்ற ஒரு அப்சஷனில் தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சை எப்படி திசை மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த ஷேரை வாங்கலாமா கூடாதான்ற முடிவையே எடுக்கணும். ஏன்னா இது சாதாரண சர்ச்சையா அல்லது இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக ஆக போகுதாங்கிறத நம்ம டெஃபினட்டாக தீர்மானித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் மேலும் பங்குகளை வாங்க வேண்டும். இப்படிப்பட்ட சர்ச்சைகள் சாதாரணமான சர்ச்சைகள் இல்லை என்பதை முதலில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கு
இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை நம்ம எப்படி அணுகணும்னே புரியும். சும்மா விலை இறங்கிச்சின்னு குதிக்கக்கூடாது. குதிச்சா ஒருவேளை இந்த சர்ச்சை மேலும் தீவிரமடைந்தாலோ அல்லது இது எடுக்கக்கூடிய திசை இண்டிகோவுக்கு பாதகமானதாக இருந்தாலோ நாம் வாங்கின பங்குகள் மேலும் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். ஸோ விழரகத்தியை பிடிச்ச கதையாயிடும். இதை நிச்சயமாக நீங்கள் இப்போ தவிர்க்கணும். இந்த கம்பெனியில் என்ன நடக்குது க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இண்டிகோவினுடைய சக்ஸஸ் மிக உன்னிப்பான அறிவுபூர்வமான நடவடிக்கைகள்னால வந்ததுனாலும் அதனுடைய வீழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை எடுக்காதனால தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அணுகுமுறைக்கு மீண்டும் திரும்ப முடியுமா இந்த நிறுவனத்தின் மேலாண்மை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஷேர் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதியா இல்லைன்ற ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 65% மார்க்கெட் ஷேர் நீடிக்குமா நீடிக்காதா, அரசு என்ன மேல் நடவடிக்கை எடுப்பார்கள், இது எல்லாம் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு விடையை தேடி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.